ஹாய் ஆல், வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நம்ம போன வீடியோவில் 12th ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம்க்கான ஃபர்ஸ்ட் லெசன் புக் பேக் 1 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் யூனிட்கான புக் பேக் 1 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸில் ஒவ்வொரு லெசனுக்குமே வீடியோஸ் கண்டினியூ ஆகும். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் யூனிட் பாருங்கள், தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும். சரிங்களா, புக் பேக் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வருஷமே காங்கிரஸ் மீட்டிங் ஒரு முக்கியமான சிட்டிஸ்லலாம் நடக்கும். சரிங்களா, அப்படி சூரத்தில் நடக்க இருந்த மாநாட்டுக்கு யாரோட பேரை லீடராக்க ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத கொஷனாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு வந்து லாலா லஜ்பத் ராயோட நேமை தான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜ்பத் ராயோட பேரை தான் வந்து தலைவராக்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, செகண்ட் கொஷின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை காண்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். ஓகேங்களா, ஸோ கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். ஆமாம், கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் டவுன்ஹால் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. கரெக்டு தான். மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? மேலே இருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி, லாஸ்ட் ஆப்ஷன், மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா. தேர்ட் கொஷின் வாங்க, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க. அதாவது லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சட்டம், கழகம், ஒரு இயக்கங்கள் அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்திய பத்திரிகை சட்டம் 1910 அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், விடிவெள்ளி கழகம் அது என்ன பண்ணுச்சு, கல்விக்கான தேசிய கழகமாக இருந்துச்சு. ஓகேங்களா. சுயராஜ்யம் அப்படிங்கிறது சுய ஆட்சிக்கு முன்மொழிஞ்சுது. சுதேசி அப்படிங்கிறது சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி, இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான எதிரான புரட்சி. சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபோர்த் கொஷின், பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது? சரிங்களா, அதாவது கழகங்கள் மடங்கள்லாம் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் அதை யார் நிறுவனாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, லாஸ்ட்டில் இருக்க 3மே கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் வந்து ஆனந்த மடத்தை நிறுவியிருப்பார். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆனந்த மடம். ஓகேங்களா. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 2 பேர் சேர்ந்து தான் வந்து கல்கத்தாவில் இருக்க அனுசீலன் சமிதியை நிறுவியிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரீந்தர் குமார் கோஷ். இவங்க 2 பேரும் கம்பைண்டாக தான் அதை நிறுவியிருப்பாங்க. சரியா. ஸோ தேர்ட் ஆப்ஷன். சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கூற்று, 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. அதுக்கான காரணம், மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ இது கூற்றுக்கான காரணம் தான். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா. செவன்த் கொஷின் பாருங்கள், கூற்று, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரனார் தான் வந்து சுதேசி கப்பல் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். ஸோ அதுக்கான காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். கரெக்டு தான். சரிங்களா, 2மே கரெக்டு தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா. அடுத்து 8th கொஷின் பாருங்கள், சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பாரதியை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எல்லாமே, அதில் எது வந்து பாரதியை பற்றின ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாரதி சுதேசமித்ரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். கரெக்டு தான்.
செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பாரதி திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். அதுவும் கரெக்டு தான். பாரதியின் குருமணி, அதாவது ஆசிரியர் வந்து சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. விவேகானந்தர் வந்து பாரதியோட குரு கிடையாது. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள், பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். கரெக்டு தான். ஸோ லாஸ்ட்டும் கரெக்டு தான். ஸோ இதில் தப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஸோ நமக்கான ஆன்சரும் சி ஆப்ஷன், அதாவது தேர்ட் ஆப்ஷன், பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் ஆவார் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஆனால் அது உண்மையான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் யூனிட்கான 1 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம தேர்ட் லெசனுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் and get more useful videos. Thank you.